அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்குள்ள நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, தமிழுக்கு சொல்ல போனா கார்த்திகை 10ஆம் தேதி சுக்கிரன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் விழுகிறத பத்தியும், அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பத்தியும். இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும். இப்ப வேலை இல்லா திண்டாட்டம், வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது. திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும். ஏன்னா சுக்கிரன் தான் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும். இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு தாக்கம், இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் விருச்சகத்துக்குள்ள வரும்போதுல, விருச்சகம் யாரோட ராசி? மோடியோட ராசி. அப்படிங்கும் போதுல அந்த அமைப்பின்படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி, நாட்டின் தலைவர் எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு மிகப்பெரிய லெவல்ல கொண்டு வரும். அவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் கார்த்திகை 10க்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும், பெரிய லெவல்ல இருக்கும். என்னன்னு சொல்ல போனா பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள், அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு, ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும். அந்த குறையாலதான் இத்தனை நாள் நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம். அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் சொல்ற சூழ்நிலை வரும். அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள், பழங்கால கோயில்கள், இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியில வரும். காரணம் என்ன? குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல காற்று ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல. அப்படிங்கும் போது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரிகிற அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப பாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரமானது. ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார் அப்படிங்கிறத தான் சொல்லணும். சோ இந்த அமைப்பு உங்களுக்கு எதிர்பாராத இன்னல்களை தரும், அவஸ்தைகளை தரும். இது எங்க, எதனால? பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் கோர்ட்டுக்கு போற அமைப்பை ஏற்படுத்தும். காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களினால் மனசை நொறுக்கிறோம். சூசைட் அட்டம் கூட பண்ணுவீங்க இருவீங்க. காரணம் என்னன்னா ராசியில வக்ர குரு. ஒரு மெச்சூர்டு மைண்ட் செட் இல்லாதவங்க எதை வேணாலும் செய்வீங்க. ஏன் இது எப்பன்னா கார்த்திகை 20க்கு அப்புறம் பலமா செய்வீங்க. காரணம் என்ன? குரு வக்ரமாயி ராசிக்குள்ள வந்துருவாரு. குரு வக்ரமாயி ராசிக்குள்ள இருந்தாவே ஒரு திடத்தன்மை இழக்கிறது, ஒரு திடமா இருக்கிறத இழக்கிறது அப்படிங்கிறதுதான் குரு வக்ரம் ஆகுறது. ஒரு ஸ்ட்ராங், ஒரு கெத்தான ஆல்பா அப்படின்னு ஒரு தன்மையை கொடுக்கறதே குரு தான். அந்த குருவை இழக்குறீங்க அப்படிங்கிறது, உங்க ராசிக்குள்ள வச்சு இழக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சோ 40 வயதை கடந்தவர்கள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பா தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஆடம்பர செலவுகள் பண்ணுவதனால் அதிகப்படியான கடன் வாங்குவோராகவோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருங்க. ஒரு 20 வயசுக்குள்ள உள்ள பையன் தேவையில்லாம எல்லா வேலையும் பாக்குறான்னா அது வேற. இது மெச்சூர்டு மைண்ட் செட்ல இருக்க வேண்டிய 40 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். 40 வயதை கடந்தவர்கள் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும்னு நினைச்சுப்பீங்க. கடனை வாங்கியாவது செலவு பண்ணுவோம்னு நினைப்பீங்க. கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு, தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஏன்னா இதெல்லாம் சுக்கிரனுக்குள்ள காரங்கள் கண்டிப்பா பாதிக்கப்படும். இல்லாட்டி ஹார்மோன்ஸ், செக்சுவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். இதனாலே புதிய பிரச்சனைகள். இத்தனை நாள் நீங்க கண்ட்ரோலா விஸ்வாமித்திரரா வாழ்ந்திருப்பீங்க. விஸ்வாமித்திரரும் மேனகிட்ட மாட்டினவர் தான். சோ அந்த அமைப்பு. சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க எல்லா விஷயத்துலயும் அப்படிங்கறதுதான் சொல்லுவேன். சுக்கிரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களும் இந்த காலகட்டத்துல ரொம்ப விரும்பாதீங்க. இதுவும் குறிப்பா 12ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் தானே.
இதையே உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னா இல்ல, இது விபரீத ராஜயோகமா மாறாது. தேவையில்லாத வீண் அலைச்சல்கள், வீண் பழிகள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதாவது இது எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க. அதை யாராவது தெரிஞ்சுக்கிட்டு பைனான்ஸ்ல நான் உன் பேர்ல இடத்த பதிஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. கண்டிப்பா வட்டி கட்டிடுறேன் அப்படிம்பாங்க. 5 லட்சத்தை வாங்கிட்டு இடத்த பதிஞ்சும் கொடுத்துருவாங்க. ஆனா இடத்த திருப்ப வர மாட்டாங்க. அந்த இடம் வித்தும் போகாது. சோ இந்த காலகட்டத்துல பண்ற அமைப்புகள் இந்த மாதிரி பரிபூர்ணமா வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது அந்த இடத்த உங்க தலையில கட்டணும், விலை போகாத இடத்த உங்க தலையில கட்டணும், விலை போகாத மாற்றம் உங்க தலையில கட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அதாவது பெரும்பணம் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் குரு தான் பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு. குரு ராகும் பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு. சோ இந்த குரு பாதிக்கப்பட்டவர்கள் குரு வக்ரமாகும் போது ஜனனகால ஜாதகத்துல குரு பாதிக்கப்பட்டிருந்து இப்பவும் குரு வக்ரமாயி இது பண்ணும் போதுல பணத்தை குடுக்கல் வாங்கல் பண்றது கரெக்டா பண்ணுங்க. இடத்த நம்ம பேர்ல பதிஞ்சு கொடுக்குறேன், நகையை நம்மள்ட்ட கொடுக்குறேன், நம்ம எது வேணாலும் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நகை கூட உடனே வித்துடலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வாங்கும்போது விலை போகாத இடம் உங்களுக்கு வந்துடும். அவசரப்பட்டு இந்த இடத்த வாங்கிட்டோமோ அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி கட்டடம் கட்டுறது, அவசரப்பட்டு இந்த கட்டட கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ், பில்டிங் ரிலேட்டடா இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல தான் உங்களை யூஸ் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆவாங்க, கவர்மெண்ட் பெரிய ஆள் ஆகும். உங்களோட வீழ்ச்சியை பார்த்து சிரிப்பாங்க எல்லாரும். ஸோ உங்க வீழ்ச்சி என்னங்கிறத எப்படி நம்ம மாட்ட போறோம் அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டா யோசிச்சு இப்படி போனா மாட்டிக்குவோம், இப்படி வரணும் அப்படிங்கிறத செயல்படுங்க. எடுத்தங்கவுத்தோன்னு எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களோட அவசர புத்தியே எல்லாத்தையும் கொடுக்கும். அவசரமா பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு வேலையும் நினைக்காதீங்க. என்னன்னு சொல்ல போனா டாக்குமெண்டாலேயோ, கால்நடைகளாலேயோ, சகோதரர்களாலேயோ, வேற என்ன இருக்கு, பூர்வீக சொத்து, சகோதரர் டாக்குமெண்ட் இது ரெண்டும் சேர்ந்துனாவே அவங்க வர்றாங்கனாவே பூர்வீக சொத்து அப்பா வழி சொத்து தான். ஸோ அந்த அப்பா வழி சொத்துனால பல பிரச்சனைகள். அப்பாவோட இடத்துல வீடு கட்டினேன், இப்ப அதாவது என் தம்பி சப்போர்ட் பண்ணா நான் வீடு கட்டினேன், இப்ப அவன் வந்து என்கிட்ட அந்த இடத்த கொடுங்க, நான் வீட்டுக்கு பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்க வாழ்க்கையில தான் நடக்கும். அதாவது அப்பா வந்து பூர்வீக சொத்துல இடத்த வீட்டுக்கு கட்டியே சொல்லிட்டாரு, நம்மளும் வீட்டை கட்டிட்டோம், இப்ப அந்த வீட்டை என்கிட்ட கொடுறாரு, தம்பி வந்து சண்டை போடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சர்வ சாதாரணமா இந்த காலகட்டத்துல நடக்கும். இதனால கோர்ட்டுக்கு போறது. மனைவி டைவர்ஸ் கேட்கறது உங்கள்கிட்ட, 7ஆம் அதிபதி தானே வக்ரமாகிறாரு ராசியில வந்து, மனைவி வந்து உங்கள்கிட்ட டைவர்ஸ் கேட்கறது, மனைவி உங்கள்கிட்ட சண்டை போடுறது, தொழில்ல தேவையில்லாம குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கவங்க இல்ல கடன் வாங்கினவங்க எல்லாம் திருப்பி தராம பிரச்சனை பண்றது. இத்தனை நாள் நடந்தது அப்படியே நேர்மாறா நடக்கும். சுக்கிரன் 6க்கு போனதுனால மட்டும்தான் இருக்கும், குரு வக்ரமானதுனால இல்ல. ஏன்னா சுக்கிரன் வந்து எல்லாத்தையும் அனுசரிக்க வைக்கிறாங்க. அனுசரிப்பு தன்மை உங்களுக்கு குறைவதனால் அனைத்தையும் இழப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பரிபூர்ணமா அனுசரிப்பு தன்மையை நீங்க இழந்துருவீங்க. பொதுவாகவே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கோபக்காரர்கள், அவங்களுக்கு சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிற தன்மையை பொறுத்துதான் அவங்களோட அனுசரிப்பு தன்மையை சொல்லணும். சந்திரன் 27 நட்சத்திரத்துலயும் சுத்துறவர், அதனால அவர் பேக்க தேவையில்லை. சுக்கிரன் அதிகப்படியான நாட்கள் ஒரு இடத்துல இருக்கிறவங்க அப்படிங்கும் போது சிரிக்க மாட்டீங்க, டென்ஷன் ஆவீங்க. எதுக்கு, அதாவது ஒரு ஹியூமர் சென்ஸ் இல்ல, எல்லாத்துலயுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். தொழிலையும் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கோவப்பட்டால் எதுவுமே நடக்காது. சோ நம்ம அமைதியா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணுங்கிற புத்தியை பயன்படுத்துங்க. அதுவுமே புதன் வந்து கார்த்திகை 20 வரை வக்ர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவுமே புரியாது. சோ அந்த அமைப்பு வந்து பாத்துக்கங்க. அது வரையுமே கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது கார்த்திகை 20க்குமே என்ன புதன் வக்ரமாயி விருட்சத்துக்குள்ளேதான் வர்றாரு, அவரும் 6க்குள்ளேதான் வர்றாரு. சோ ஒரு மிகுந்த போராட்டத்தை அந்த சுக்கிர பயிற்சியில நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு 9ல இருக்கிறது ஒரு பிளஸ். அதோட புதன் வக்ரமாயி 5க்கும் 6க்கும் திரும்பி திரும்பி போயிட்டே இருக்காரு, அது ஒரு பிளஸ். ராசிக்கு 6ல சுக்கிரன். சோ இந்த சொல்லுவாங்கல்ல கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுறது, அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு. ஒண்ணு கடனை வாங்கிட்டு நீங்க ஊரை விட்டு ஓடிடுவீங்க, இல்ல யாராவது ஒருத்தர் பெரிய பணத்தை உங்க கையில கொடுத்துட்டு பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ப்ராப்ளத்துல மாட்டிக்குவாங்க.
மொத்தத்துல ஏதோ ஒண்ணு குருட்டுத்தனமா உங்களுக்கு லாபம் வரும். குருட்டுத்தனமா லாபம். அதாவது 5 ரூபாயா இருக்கட்டும். ஒரு 5 ரூபாயா இருக்கணும். இந்த பத்திரமா வச்சுன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க வந்து திருப்பி கேட்க மாட்டாங்க. மறந்துடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கொடுத்தோங்கிறதே எதிரில இருக்கிறவங்க மறந்துடுவாங்க. அப்படிங்கிற அமைப்பு. சோ இது முழுக்க முழுக்க லாபம்னு சொல்றதா, நஷ்டம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஆனா மொத்தத்துல பிறர் அறியாமையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சொகுசாக வாழ்வதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் பார்ப்பீங்க. ஏமாந்த மாட்டினா நம்ம நல்லா வைக்க வேண்டியதாடா அப்படிங்கிற ஒரு வேலையை செய்வீங்க. பிறர் அறியாமையை பயன்படுத்துவீங்க. அப்படிதான் எனக்கு சொல்ல தெரியுது. அது வந்து அதை உதாரணமா இப்படி இப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. பட் அடுத்தவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொள்வீங்க. 6ல சுக்கிரன் வர்றதுனாலையும் 6ல புதன் வர்றதுனாலையும் அதே மாதிரி சூரியனும் 6ல இருக்கிறதுனாலையும் செவ்வாயும் 6ல இருக்கிறதுனாலையும் அடுத்தவங்களை ஏமாத்திருவீங்க. இன்னும் சொல்ல போனா வேலைக்கு வர்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட வேலைக்கு வந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சம்பளம் கூட கிடைக்காது. இவன்கிட்ட போய் நம்ம வேலைக்கு வந்தோம்னா அவங்க வருந்திட்டு போவாங்க உங்களை நினைச்சு. சோ அந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல கணக்கு துறையில அக்கௌண்ட்ஸ் துறையில வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுக்கிரன் 6க்கு வரதுனால கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில வேலை கிடைக்கும்னு நினைக்காதீங்க. கணக்குத்துறை இல்ல அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறையில நிச்சயம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதனால அதை பயன்படுத்தி போறது நல்லது. அதே மாதிரி மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் பின்னாடி இருந்து அந்த எடிட்டிங் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த எடிட்டிங் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த காலகட்டத்துல நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ மொத்தத்துல ஒரு சிஸ்டத்தை கரெக்ட் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த துறையில வேலை பார்ப்பீங்க. எஜுகேஷன் துறையில இல்லாட்டி இந்த ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி அமைப்பு கரப்ஷனை உருவாக்குற இடத்துல இருக்கீங்க. ஓகேவா? அந்த அமைப்புல வேலை கிடைக்கும் தேர்ந்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் ஆகிறார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளியிருப்பேன். இப்ப நானே தான் சொல்றேன், நட்சத்திராதிபதியும் வக்ரமாகிறார், ராசியாதிபதியும் வக்ரமாகிறார். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. என்னதான் நடக்கட்டும் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. முதல்ல அமைதியா மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க. அதை பண்ணீங்கன்னாவே பாதி பிரச்சனை புரியும். தியானம் பண்ணுங்க. இல்லாட்டி இறை வழிபாடு பண்ணுங்க. கடவுளே நீயே எனக்கு துணை அப்படின்ட்டு போக ஆரம்பிங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ரிலாக்ஸாவது இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாத மனச்சங்கட்டம், பிரச்சனைகள், சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காதுங்க உங்களுக்கு. பசிக்காது உங்களுக்கு. பசியே எடுக்காது. அந்த அளவுக்கு வேற சிந்தனைகள்ல இருப்பீங்க. பசி எடுக்காத அளவுக்கு வேற ஏதாவது தன்னமார்ந்த சிந்தனையில இருப்பீங்க. இது தந்தையால கூட உருவாகலாம். ஏன்னா 6ல சூரியன் சுக்கிரன். தந்தையாலேயோ பூர்வீக சொத்துனாலேயோ இது உருவாகலாம். அதே மாதிரி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து 10ஆம் இடத்துல வக்ரமும் ஆகிறார். சோ சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம சாப்பாட்டை பற்றி சிந்தனை பண்ணாத அளவுக்கு உங்களோட சூழ்நிலை இருக்கும். உங்களோட அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளே உங்களால சரியா கொண்டு போக முடியலங்கிற அளவுக்கு ஒரு மனச்சங்கட்டமும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் செலுத்துங்க. கஷ்டமா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. படிப்பை விட்டுட்டா அடுத்த வாட்டி படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டெடியா இருங்க. முதல்ல மனசை தெளிவுபடுத்திக்கிட்டு ஸ்டெடியா போங்க. ஓகே, ஒருவேளை நமக்கு இது ப்ராப்ளம் வந்தாலும் அடுத்த வாட்டி கிளியர் பண்ணிக்கலாம். சோ இதுக்காண்டி நம்ம மனசு உடஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வாங்க. இல்ல நம்ம நல்லபடியா பாஸ் ஆயிட்டோம், பெரிய மார்க் எடுக்கல, 11th 12th எடுத்துக்குவோம், இல்லாட்டி காலேஜ்ல போய் எடுத்துக்குவோம், அப்படி கொண்டு வாங்க மனப்பக்குவத்தை. சோ முதல்ல நிதானம், ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்கு வேணும். மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. 40 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.